जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिख्यते जन्म पत्रिका वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு அனைவருக்கும். நாம் தற்போது பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம் இந்த ராசி பலன்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னா 100% அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் நீ என்ன பண்ண போற, இந்த வாரம் உனக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், யாரு மூலமாலாம் உனக்கு பிரச்சனை வரும், எப்படி இருக்கணும், வேலையில எப்படி இருக்கணும், வேலையில ஏதாவது சில விஷயங்கள் வருமா, நமக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருமா, நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், உடல்நிலை பாதிப்பு, வண்டி வாகனங்கள், எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். திருமண வாழ்க்கை, குடும்பம், எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக தான் வார ராசி பலன். இந்த வாரத்துல இதுதான். அப்ப இந்த வாரத்துல நீ எப்படி இருக்கணும், ஒண்ணு நீ தயார்படுத்திக்கிற, அவ்வளவுதான். சோ நமக்கு இப்படிதான், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத உன்னை நீ தயார்படுத்திக்கிற மாதிரி. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம விஷயங்கள்ல நம்ம நிறைய போராடிதான் வாழ்க்கையில ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம வெற்றி பெற்றுக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கும் எதுவுமே ஈஸியா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையில நம்ம கிளம்பும் போது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு கார்ல வரும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் 2 வீலர்ல போறவங்க, 4 வீலர்ல போறோம், ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டென்ஷன், அவ்வளவு ஒரு மன போராட்டங்கள். அந்த இடத்துக்கு அவ்வளவு டிராபிக், அவ்வளவு ஒரு விஷயம் எல்லாத்தையும் கடந்து போய் வேலை பார்த்து, வேலையெல்லாம் முடிச்சு சாயங்காலம் வந்து குழந்தைகளை பார்த்து, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சின்ன விஷயம் கிடையாது. அப்போ அன்றாட வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது முக்கியம். நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் என்ற வகையில கிரகங்கள் அதோடைய வேலையை அது செஞ்சுட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். சுபம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வார பலனை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி என்று சொல்லும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. இந்த வாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கதவு மூடுவது போல் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கதவு திறக்க போகிறது. நல்ல விஷயம் ஒண்ணு கூடி வரப்போறது இந்த வாரம். அதே போல ஏன் கதவு மூடுகிறது, எது திறக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்க போது நமக்கு புரியாத புதிதா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருந்துருக்கும். பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் பணம் அல்லது சொத்து சம்பந்தமான விவாதம் எழலாம். நீங்கள் அமைதியாக இருந்தால் பிரச்சனை பெரிதாகாமல் இருக்கும். தடுக்கலாம். உங்களுடைய ஒரு முடிவை குடும்பத்தில் ஒருவர் எதிர்க்கலாம். உன்னுடைய முடிவை ஒருத்தர் குடும்பத்தில் எதிர்க்கலாம். சோ கவனமா பேசி கவனமா இரு. வேலையிடத்தில் உங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கலாம். உங்கள் உழைப்பை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய அடுத்த முயற்சி முன்கூட்டியே வெளியே சொல்லாமல் இருப்பது நல்லது. தொழிலில் பழைய வாடிக்கையாளர் பழைய தொடர்பு மூலம் நல்ல வாய்ப்பு வரலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கணக்கு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். பணம் வரக்கூடிய சூழல் இருந்தாலும் அதை விட வேகமாக செலவுகள் அதிகம் வரலாம். குறிப்பாக வீட்டு தேவைகள், எதிர்பாராத கட்டணம், பட்ஜெட்டை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இஎம்ஐ, லோன், இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடன் அழுத்தம் அதிகம் இருந்தால் இந்த வாரம் அதை ஒழுங்குபடுத்துதல் அவசியம். சோ எதை முன்னாடி செய்யணும், எதை பின்னாடி செய்யணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஆனால் புதிய கடன் வாங்கி பழைய கடனை சமாளிப்பதில் அவசரம். ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காம எப்படி சமாளிக்கணும், எப்படி பண்ணணுங்கிறத பண்ணுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு புதிய தொடர்பு வரலாம். திருமணத்திற்காக வாழ்க்கை துணையுடன் பேச வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் இருக்கும். பிடிவாதத்தை கொடுத்தால் உறவு இனிமையாக இருக்கும். சோ ஒரு துணை உங்ககிட்ட பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காதல் உறவு, நீங்கள் மனதில் வைத்திருந்த ஒரு விஷயம் எதிர்பாராத விதமாக வெளிப்படலாம். உறவில் சந்தேகம் இருந்தால் நேரடியாக பேசுவது நல்லது. மூன்றாவது நபரின் பேச்சை கேட்க வேண்டாம். நீங்க ஒரு லவர்ஸா இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அந்த இடத்துல சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் இல்லாமல் எதுவா இருந்தாலும் டிரான்ஸ்பரண்டா பேசி முடிவு பண்ணுங்க. அப்ப நல்லது. கோர்ட்டு கேஸ் அல்லது சொத்து தொடர்பான வழக்கு இருப்போது பழைய ஆவணங்களை மீண்டும் சரிபார்க்க வேண்டும். தாமதமாக இருந்த விஷயத்தில் ஒரு புதிதாக ஒரு நகர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விவாகரத்து தொடர்பான பேச்சுவார்த்தையில் இருக்கும்படி ரிஷபராசி கோபத்தில் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். குடும்ப பிரச்சனை தனிநபர் தலையீடு அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விவாகரத்து சம்பந்தப்பட்டது நல்ல முறையில பேசி முடிச்சு காம்ப்ரமைஸா போறதுக்கான சில விஷயங்கள்லாம் வரும். சில பேருக்கு முடியறதுக்கான வாய்ப்புகளும் வரும். உங்களுடைய எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய பணநிலை, சேமிப்பு, சொத்து அல்லது எதிர்கால திட்டத்தை யாரிடமும் முழுமையாக சொல்லாதீர்கள். நீங்கள் நம்பும் ஒருவரை உங்கள் தகவலை வேறு ஒருவரிடம்
பகிர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. செய்ய மாட்டான் பண்ண எதையாவது உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை கேட்டு திரும்ப அவங்களே சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. கவனமாக, யாரை நம்புவதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் நம்பும் ஒருவர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் முடிவையே மாற்றக்கூடும். அதனால் இந்த வாரம் கேளுங்கள், யோசியுங்கள், முடிவை நீங்களே எடுங்கள். அதுதான் நல்லது. நான் இப்ப சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையான ஒரு ட்விஸ்ட் இன்னும் வரல உங்க லைஃப்ல. வாரத்தின் பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மனிதர் அல்லது ஒரு பழைய தொடர்பு மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வரலாம். அந்த சந்திப்பு சாதாரணமானது அல்ல. அது உங்கள் முடிவு அடுத்த முடிவுக்கு கொண்டு போகக்கூடிய குழுவாக கூட இருக்கலாம். சோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உண்டு. இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் மூடப்படும் கதவு எது, திறக்கப்படும் கதவு எது, என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இருக்கேன். எதுவா இருந்தாலும் நீங்க எனக்கு உடனே எனக்கு ஒரு போன் பண்ணி என்கிட்ட பேசுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சார், இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குன்றது உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இன்னொன்னு, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இந்த டயாலிசிஸ், உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா அலட்சியம் காட்ட வேண்டாம். உடனே என்னங்கிறத பார்த்து உடனே அதை என்னங்கிறத செய்துட்டால் நல்லது. ஹெல்த் இஷ்யூஸ் ரிஷபராசிக்கு கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சகோதரன் சகோதரிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், மன வேற்றுமை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்போதுமே நீங்க மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ராசி. மகாலட்சுமி ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்குமே நிறைய இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். எப்போதுமே மகாலட்சுமி வழிபாடு ஒரு படி உங்களுக்கு மேலே ஏற்றத்தை தரக்கூடிய இதாக இருக்கும். முடிஞ்சா அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சந்தன மாரியம்மன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்பாள்லயே அம்பாளுக்கு அந்த மாதிரி அம்பாள் மாரியம்மன் கோவில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அம்பாளுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணினால் கூட சிறப்பு. சோ உங்கள் ரிஷபராசி இந்த வாரத்துல முடியும்னு சந்தனத்தினால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. இந்த வாரத்துல இருக்கக்கூடிய தடைகளை எது இதெல்லாம் நமக்கு இருக்கு, என்ன செஞ்சுக்கணுங்கிறத பார்த்து செய்யுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.